ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆமாங்க ஐயா. இவளுக்கும் எனக்கும் மார்ச் 22ஆம் தேதி எங்க ஊர்ல கல்யாணம் நடந்துச்சுங்க ஐயா. கல்யாணம் ஆன 2வது நாளே எங்க வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவ தலைமறைவாயிட்டாயா. இத்தனை நாளா இவளை தேடி நான் ஊரெல்லாம் அலைஞ்சேன். இப்பதாங்க ஐயா என்னால இவளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஐயா, இவளால என் வாழ்க்கைய நாசம் ஆயிடுச்சுங்க ஐயா. எங்க குடும்பத்தால வெளியில தலை காட்ட முடியலங்க ஐயா. டேய், நான் உன் வாழ்க்கைய நாசம் பண்ணனா? பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ என் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா? பாவி, நானும் ஏமாத்துக்காரன். நீதான் நிறைய பேரை ஏமாத்திருக்க. அது தெரியாமதா உன்கிட்ட நான் ஏமாந்து நிக்கிறேன். இனியும் என்ன மாதிரி ஒருத்தன் உன்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் இந்த தோட்டத்துக்கே வந்துட்டேன். ஐயா, இவளை சும்மா விடாதீங்க ஐயா. இவளுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. இவள மாதிரி பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்க அத்தனை பேருக்கும் உங்க தீர்ப்பு ஒரு பாடமா இருக்கணும். இனி என்ன மாதிரி இன்னொரு அப்பாவி பைய சத்தியமா ஏமாந்துட கூடாதுங்க. ஐயா, பொண்ணுங்களை தெய்வமா கையெடுத்து கும்புற ஊர்ல இவெல்லாம் பெண் இனத்துக்கே ஒரு மானக்கெடுங்கய்யா. என்னடா சொன்ன? இதுல இருக்கிற கைரேகை இந்த பொண்ணோட கைரேகை தானா? இல்லங்கய்யா, நான் கைரேகை வைக்கல, அத நம்பாதீங்க. ஐயா, அது அவளோட ரேகை தாங்க ஐயா. இவளை பிரியவே கூடாதுன்னு ஆசை ஆசையா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ண. கடைசியில அந்த சர்டிபிகேட் இப்படி ஒரு இடத்துல யூஸ் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க ஐயா. அவன் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அவன் சொல்றது எல்லாமே பொய்ங்கய்யா. இத பாருமா, இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? இல்லங்கய்யா, அவன். இத பாருமா, எதோ பேசிட்டு வேண்டாம், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த போட்டோல இருக்கிறது நீயா இல்லையா? ஆமாங்கய்யா, அதுல இருக்கிறது நான் தான். ஆனா அந்த போட்டோ உண்மை இல்ல. இதோ இதுல இருக்கிற கைரேகை உன்னோடதா இல்ல வேற யாருதாவதா? அது என்னோடது இல்லங்கய்யா. நான் அந்த சர்டிபிகேட்ல கைரேகையே வைக்கல. அம்மா, போட்டோல ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணிடலாம். அதே போல கையெழுத்தும் கூட அதே மாதிரி வேற ஆளை வச்சும் போட்டுடலாம். ஆனா கைரேகை எப்போ மாறாதேம்மா. ஆமாங்கய்யா, அது செக் பண்ணா கண்டிப்பா அவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சிரும். அதை செக் பண்ண சொல்லுங்கய்யா. கரெக்ட். மிஸ்டர் கணேசன் ஐயா, அந்த பொண்ணு கிட்ட ஒரு கைரேகை சாம்பிள் எடுத்துக்கோங்க. சரிங்கய்யா. அதையும் இந்த சர்டிபிகேட் இருக்கிற கைரேகை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஓகே? சரிங்கய்யா. ஐயா, போட்டோ எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருக்கிற கைரேகையும் இந்த பொண்ணோடதுதான். இந்த பொண்ணு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்குதுங்கய்யா. அத நீங்க கண்டிப்பா அனுமதிக்க கூடாதுங்கய்யா. இத பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே பாலபாடம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான். நான் இப்ப அந்த பொண்ணு பேசுனத கேட்டு தீர்ப்பு எழுத போறது கிடையாது. அவங்க கால அவகாசம் கேக்குறாங்க, அதை கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவகாசம் தரணும். ரொம்ப நன்றிங்கய்யா.
அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் சொல்றது போய் யார் சொல்றது உண்மைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கய்யா. ரஞ்சித், கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியலன்னா உங்க லாயர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, வித்யா நல்ல பொண்ணுயா, யாருக்கும் கெடுதல் நினைக்காது, யாரையும் ஏமாத்தாது. இவங்க எல்லாம் சேர்ந்து அது மேல பழி சொல்றாங்க ஐயா. ஐயா பெரியவரே, இத சொல்றதுக்கு தான் முன்னாடி வந்தீங்களா? ஐயா, இந்த பொண்ணு தனக்கு சாதகமா பேச ஆள் செட்டப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க ஐயா. ஆனா இவங்களுக்கு அழுது நடிக்க தெரியுமே தவிர இவங்க யாருக்கிட்டயுமே கல்யாணம் நடக்கலங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்க ஐயா. அதனால இந்த பொண்ணுக்கான தண்டனைய உடனே வழங்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஐயா. ஐயா, இந்த காலத்துல பணமும் சாமர்த்தியமும் இருந்தா பொய்ய உண்மையாவும் உண்மைய பொய்யாவும் மாத்த முடியுங்கிறதுக்கு இந்த கேஸே ஒரு சாட்சி. இவன் இன்னும் 100 எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டினாலும் எங்களுக்கு கல்யாணம் நடக்கலங்கிறது தான் உண்மை. நீங்க இதுவரை எந்த நிரபராதிக்கும் தண்டனை கொடுத்தது இல்லைன்னு சொன்னாங்க. இது உங்களோட கடைசி கேஸ்னு வெளியில பேசிக்கிட்டாங்க. அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பு கொடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கய்யா. கல்யாணம் ஆயிருந்தாலும் ஆகலனாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க பணம் காசை விட பெருசா நினைக்கிறது பூவையும் பொட்டையும் தான். அது காலத்துக்கும் நிலைக்கும்னு நம்புவாங்க. உயிரே போனாலும் சுமங்கலியா போகணும்னு நினைப்பாங்க. நான் இந்த பூவை தாண்டி சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கல. இதுதான் உண்மை. இது பொய்யா இருந்தா எனக்கு என் பூவும் போட்டு நினைக்காம போகட்டும். வித்யாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. கோர்ட்ல வக்கீல் என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்களோ அவ எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப புதுசு. எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாளோ. எந்த பிரச்சனையும் இல்லாம அவ இதுல இருந்து வெளியே வரணும்பா. என்னம்மா, நாமெல்லாம் சேர்ந்து தானே வித்யாக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சோம். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் நீ தைரியம் இல்லாம அழுதா என்னமா அர்த்தம்? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானே அவளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன்பா. இப்போதான் அவளை கொஞ்ச நாளா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். அவளை சந்தோஷமா பாத்துக்க ட்ரை பண்றேன்பா. அதுக்கிடையில அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதுதான் என்னால தாங்கிக்க முடியலப்பா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இந்த உலகத்துல உண்மையை விட பெரிய ஆயுதம் வேற எதுவுமே இல்ல. அவகிட்ட அந்த உண்மை இருக்கு, அது அவளை காப்பாத்தும். வித்யா கழுத்துல தாலி இருக்கிற விஷயம் கோர்ட்ல யாருக்காவது தெரிஞ்சு ஜட்ஜ் இதை பத்தி கேள்வி கேட்டா வித்யா என்ன பண்ணுவா? ரஞ்சித் அதை அவனுக்கு ஃபேவரா மாத்திப்பானே. இதை எப்படி மேனேஜ் பண்றது?
ஜட்ஜு கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். நீங்க இந்த சூழ்நிலையில கூட இத சொல்ல மாட்டேன்னு 2 பேரும் பிடிவாதமா இருக்கீங்க. தாத்தா, வித்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நிலைமை கைமீறி போச்சுன்னு வைங்களேன், நீங்க எடுத்த முடிவுக்கு நானே கட்டுப்படுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தாத்தா. அதான் நமக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல. அதுக்கிடையில அந்த ரஞ்சித்தை எப்படி லாக் பண்றதுன்னு யோசிக்கலாம். பேரா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பேரா. ஆனா அதையும் மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்புறம் நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன். சரியா? சரிங்க தாத்தா. நாளைக்கு பார்க்கலாம். பார்த்து போயிட்டு வாங்க. தாத்தா பார்த்து போங்க. ஜாக்கிரதை. வரேன். வா போலாம். அப்புறம் யார் தான் வாதாடுறது? வித்யா மட்டும் தனியா கோர்ட்ல நின்னு என்ன பண்ணுவா? யார் தடுத்தாலும் தைரியமா நின்னு வாதாடக்கூடிய ஒரு ஆளால மட்டும்தான் இந்த கேஸை எடுத்து அவளை காப்பாத்த முடியும். அப்படி யார்தாமா இருக்கா? ஒருத்தி இருக்கா. அவ மனசு வச்சா அவளால இந்த கேஸ வாதாட முடியும். யாருமா அது? வேற எதுவும் பெரிய ராயரா? அவங்கள சகுந்தலாவால தடுக்க முடியாதா? ஆமா. அம்மா, யார் அவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவதான். நீ யார சொல்ற? எங்க இருக்காங்க இந்த லாயர்? அவ லாயர் எல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரணமான பொண்ணு. சட்டத்தை பத்தி கூட அவளுக்கு பெருசா தெரியாது. சட்டம் தெரியாது? சட்டம் தெரியாத ஒருத்தி வித்யாக்காக வாதாடி எப்படி ஜெயிக்க வைப்பா? வித்யா கிட்ட உண்மை இருந்தா கண்டிப்பா அவ வாதாடி ஜெயிச்சிருவா. அதான் அவ யாரு? அவ பேர் என்ன? அவ எங்க இருக்கா? இங்கதான். கையில கிடைக்கிறது எல்லாம் புடிச்சு எப்படியாவது கரை ஏறணும்னு நினைப்பா. அந்த வேகம் அவளுக்கு வெறிய கொடுக்கும். அவ ஜெயிச்சு கரை ஏறிட்டானா லைஃப்ல அதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் அவளுக்கு யாரோட துணையுமே தேவைப்படாது. வித்யா ஒரு தைரியமான பொண்ணா மாறுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீ வித்யாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ற. அது உங்க கற்பனை. நான் என்ன பண்ண முடியும்? முடியாத ஒரு விஷயத்த நீ செய்ய சொல்றனா அதுக்கு அர்த்தம் என்ன? வித்யா ஒரு அப்பாவி பொண்ணு. அவ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவா? இந்த சென்னைக்கு வரும்போது நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு? இந்த ஊர்ல நமக்கு யாரு தெரியும்? யாரு நமக்கு உதவி பண்ணா? சின்னதா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே அதை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க. நான் தோத்து போயிட்டேனா இல்ல விட்டுட்டு ஓடிட்டேனா? ஒவ்வொரு கஷ்டத்தையும் பாடமா எடுத்துக்கிட்டு முட்டி மோதி மேல வந்து இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல நான் உட்காரல. என்ன அழிக்க நினைச்ச அத்தனை பேரையும் ஓட விடல. இன்னைக்கு சிஎம்ல ஆரம்பிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
என்கிட்ட இருக்கிற உண்மையும் தைரியமும் தான். அது வித்யா கிட்டயும் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் அவளை நான் வாதாட சொல்றேன். ஆன்ட்டி சொல்றது சரிதான். வித்யா கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அவளே வாதாடி ஜெயிக்கட்டுமே. அவதான் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சு. நீங்களே சொல்லுவீங்களே அங்கிள். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவ யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னால முடியாதுன்னு வித்யா சொல்லட்டும். இப்பவே நான் வேற ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்றேன். வித்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. உன்னால முடியாதுன்னு சொல்லு. நான் உனக்காக ஒரு லாயரை பிக்ஸ் பண்ணி கோர்ட் வரைக்கும் அவர் கூடவே இருந்து வாதாட வச்சு ஜெயிக்க வைக்கிறேன். இல்ல மாமா, என் வாழ்க்கை மேல என்னை விட வேற யாருக்கும் அக்கறை இருக்காது. நீங்க என்ன சொன்னாலும் அவரும் ஒரு லாயர் தானே. கடைசி நேரத்துல அவருக்கு ஏதாவது ஒரு மிரட்டல் வந்து வேணும்னே தப்பா வாதாடினார்னா என் நிலைமை என்ன ஆகுறது? அப்படிலாம் நடக்காதுமா. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல மாமா. வெற்றியோ தோல்வியோ என்கிட்ட உண்மை இருக்கு. அதை வச்சு நான் கோர்ட்ல இது என் பொண்டாட்டி ரூம். இங்க நான் எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கொஞ்சம் கூட பயமே இல்லையா? உன் ரூமுக்கு வரதுக்குலாம் எனக்கு பயம் இல்லை. ஆனா நாளைக்கு கோர்ட்டை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ இப்படி சொன்னா எப்படி சஞ்சய்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைங்கிறது எதிரியோட பலத்தை குறைச்சு மதிப்பிடுறது இல்ல வித்யா. எதிரியை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு யோசிக்கணும். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த தாலி தான். இத நீ தான் கட்டணும்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா சொல்ல முடியாது. இல்ல வித்யா, வேற ஆப்ஷனே இல்லைன்னா இது ஒண்ணுதான் வழி. இல்ல சஞ்சய், நீயே ஒத்துக்கிட்டாலும் நான் சொல்ல விட மாட்டேன். இந்த உண்மையை மறைச்சுதான் நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு உனக்கும் அத்தைக்குமான உறவு முக்கியம். நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். அப்போ அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன? சஞ்சய், 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 சஞ்சய். ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? சஞ்சய், கோர்ட்ல எப்படி வாதாடுறதுன்னு கிளாஸ் எடுக்க சஞ்சய் வித்யா ரூமுக்கு போயிட்டான். இப்ப அவனுக்கு நான் டூ போட்டுட்டு இருக்கேன். சஞ்சய்க்கு பதிலா நான் தான் படுத்திருக்கேன்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான். சஞ்சய். ஐயோ. சார் ஒரு நிமிஷம். சஞ்சய், முடிஞ்சது. அம்மா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம். சஞ்சய். ஐயோ. சஞ்சய். அந்த தாலிய அவன் தான் கட்டினு சொல்லி ரஞ்சித் கிளைம் பண்ணுவான். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நமக்கு வேற வழி இல்லை. உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீ எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நடந்துரும். அம்மா நம்ம 2 பேரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. இத நான் யோசிக்கவே இல்லை சஞ்சய். அதனாலதான் சொல்றேன், கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உன் தாலியை கட்டி வீட்டுல வச்சிடுறியா? சஞ்சய், என்ன சொல்ற நீ? நம்ம பேசுறதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம்.
உட்காரு. ஐயா, கலாச்சாரத்தை காப்பாத்த வந்த சாமி மாதிரி பேசுவாங்க ஐயா. ஆனா அது எல்லாமே நடிப்பு. இவளை நம்பாதீங்க ஐயா. இவெல்லாம் ஆளை மாத்துறதுக்கு முன்னாடியே தாலியை மாத்துறவ. டேய், யார பார்த்து என்ன வார்த்தைடா சொல்ற? நிர்பந்தத்துல ஒருத்தன் என் கழுத்துல தாலியை கட்டி அவன் என்னை ஏத்துக்கலனாலும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த தாலியோடவே வாழணும்னு நினைக்கிறவடா நான். என்ன பார்த்தா தாலியை மாத்துறவன்னு சொன்ன? அப்போ நான் கட்டின தாலி எங்க? அதுவும் கழுத்துல இருக்கா? அத கழட்டி வச்சுட்டே தானே? உயிர் போற வரைக்கும் நான் என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட மாட்டேன்டா. ஆனா அது நீ கட்டின தாலி இல்ல. அப்போ உன் கழுத்துல தாலி இருக்குன்னு நீ ஒத்துக்கிறியா? இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் நான் என் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னேன். ஏமா, நேற்று பூவை தாண்டி ஏதோ சென்டிமெண்டா பேசினேன், இன்னைக்கு தாலி சென்டிமெண்ட்ல இறங்கிட்ட. சரி, இவ்வளவு பேசுறாங்க போது அந்த ஆள் தாலியே கட்டியிருந்தாலும் கண்டிப்பா நீ கழட்டிருக்க மாட்டேன், அப்படித்தானே? இல்லைங்கய்யா, இவனுக்கு தாலி கட்டவே இல்ல. நீ தாலியே கட்டலங்கிற, அவர் தாலி கட்டினேன்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. எதுக்கும் உன் கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். அம்மா, கான்ஸ்டபிள். ஐயா சொல்லுங்க ஐயா. இவங்கள ஒரு தனி ரூமுக்கு கூப்பிட்டு போய் கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஐயா வேண்டாம், இவன் என் கழுத்துல தாலி கட்டவே இல்ல. என்ன நம்புங்கய்யா. அவன் பொய் சொல்றான். இவன் கட்டின தாலி என் கழுத்துல இல்லவே இல்ல. சரிம்மா, அவர் கட்டின தாலி இல்ல அப்படின்னா உன் கழுத்துல வேற யாராவது கட்டின தாலி இருக்கா? நான் எதுக்காக கேக்குறேன்னா, தாலி கட்டிட்டு அதை மறைச்சு குடித்தனம் பண்றவங்களும் இருக்காங்க, தாலியே இல்லாம குடித்தனம் பண்றவங்களும் இருக்காங்க. அதனால கேட்டேன். அப்படிலாம் இல்லைங்கய்யா. என்ன சார், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதனால நமக்கு பிரச்சனை வருமா? அவ கழுத்துல தாலி இருந்தாலும் இல்லனாலும் தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும் மேடம். ஏன்னா அவகிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்ல. வக்கீல் வச்சிருந்தா அவனாவது ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். அவளே அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டான். அப்ப நாம நினைச்சது ஈஸியா நடந்துடும் சொல்லுங்க. ஆமா மேடம், இன்னும் 10 நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சிடும். அவ இன்னும் வாதாடவே இல்லையே. ஸ்கூலுக்கே போகாதவ என்ன மேடம் வாதாட போறா? இன்னைக்கு இங்க ஒரு காமெடி நடக்க போகுது. வயிறு வலிக்க சிரிக்கலாம். மேடம், ஜட்ஜி வரதுக்கு முன்னாடி இங்க போய் உட்கார்ந்துருங்க, நானும் போய்க்கிறேன். என்னடி இது? கல்யாணமே ஆகலன்னு சொன்ன, தாலியை மறைச்சு வச்சிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா இது மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கியே,
நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஐயோ, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு பயம் வரும். வா அக்கா. ஏய் என்ன பண்ற? கோர்ட்ல போய் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா அவ என் புருஷன் இல்ல. என்னடி கதை விடுற? இந்த மாங்கல்யத்து மேல சத்தியமா சொல்றேன். இத என் கழுத்துல கட்டினது அவன் இல்லக்கா. வேற யாரு? வித்யா கூட ஒரு ராத்திரி வாழ்ந்துட்டு அவகிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அவளை ஃபாரினுக்கு பார்சல் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரு, கூடவே 150 ஏக்கர் சொத்தும் கிடைச்சிருக்கு. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சா என் மாமியாரு என் புருஷனை மொத்தமா வெறுத்துருவாங்க. என் வாழ்க்கைக்காக நான் என் புருஷனையும் மாமியாரையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த தாலியை மறைச்சுக்கிட்டு வேலைக்காரியா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உண்மை எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ நீங்க என் கழுத்துல தாலி இருக்கிற விஷயத்த கோர்ட்ல சொன்னீங்கன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை வந்துரும். என் மாமியாரு எங்க 2 பேரையும் வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அவங்க எங்களை வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு நரகமா தான் இருக்கும்க்கா. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் போராடிட்டு இருக்கோம். உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு கேக்குறேன். இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லிடாதீங்க. என்னால என் தொழிலுக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியாது. நான் ஜட்ஜி கிட்ட சொல்றேன், அவர் முடிவு பண்ணட்டும். அக்கா வேணக்கா, சொல்றத கேளுங்க. இந்த உண்மை தெரிஞ்சா என் குடும்பமே பிரிஞ்சிரும். வா வா. ஆல்பம் தானே எரிஞ்சு போச்சு. ஸ்டுடியோ ஒன்னும் எரிஞ்சு போலையே. அங்க ஒரு காப்பி இருக்கும்ல. பாயிண்ட். ஐயா, கல்யாணம் ஆனதுக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த பொண்ணு ஏதேதோ பேசி கேஸ குழப்ப பாக்குது. மூர்த்தி, கலங்கன குளத்துலதான் மீன் பிடிக்க முடியும். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? முடிஞ்ச வரைக்கும் எதிராளி குழப்பினா தான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடைக்கும். இதுதானே ஒரு லாயருக்கு உண்டான டெக்னிக். உங்க டெக்னிக்க அந்த பொண்ணு எவ்வளவு பிரமாமா ஃபாலோ பண்ணுது. அதை அப்ரிசியேட் பண்ணுங்க. கோவப்படுறீங்க? ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரமா இந்த போட்டோல எதுவுமே இல்லைங்கய்யா. ஏமா, நீயும் அவரும் மனக்கோலத்தில் இருக்கிறீங்க. அதைத்தானே அவர் ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்காரு. மனக்கோலத்துல இருக்கிறோங்கய்யா. ஆனா என் கழுத்துல தாலி இல்லையே. பாயிண்ட். பதில் சொல்லுங்க ரஞ்சித். இவன் தாலி கட்டி இருந்தா மஞ்ச கயிறு பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சிருக்குமே. இந்த போட்டோல அப்படி எதுவுமே இல்லையே. ஐயா, இது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோங்க ஐயா. அப்ப இந்த போட்டோவை கல்யாணம் ஆனதுக்கு சாட்சியா எடுத்துக்க முடியாதுங்களையா? அது எப்படிங்க ஐயா? எத்தனையோ கல்யாணம் மணமேடை வரைக்கும் போய் நின்னு இருக்கு. அதுக்காக அந்த மாப்பிள்ள நின்னு போன கல்யாணத்துல எடுத்த போட்டோவை எடுத்து காட்டி இவதான் என் பொண்டாட்டின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமாங்கயா? முடியாதுங்க. இவன் எனக்கு தாலி கட்டினது உண்மைனா முதல்ல தாலியை கட்டின போட்டோவை தானையா உங்ககிட்ட காட்டியிருக்கணும். இந்த போட்டோவை ஏன் காட்டுறான்?
ஸ்டுடியோ ஐயா அவங்க கிட்ட வேற காப்பி இல்லையா, delete ஆயிடுச்சு. அப்படியா? அந்த ஸ்டுடியோவோட அட்ரஸ் கூட நாங்க விசாரிச்சுக்கிறோம். இப்போ அந்த ஸ்டுடியோ இல்லங்கய்யா, மூடிட்டு போயிட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.